அக்கினியில் நடந்து வந்தேன், ஆனால் சேதம் ஒன்று இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தேன், நான் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தேன், ஆனால் சேதம் ஒன்று இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தேன், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. ஆமாங்க, நம்ம அக்னி மேல நடந்தாலும் நம்ம கால் சுடாது. தண்ணியில கடந்து போனாலும் அந்த ஆளும் நம்மள மூழ்கடிக்காது. கர்த்தர் நம்மளோட இருந்தா எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவோம். அதுதான் அந்த பாட்டுக்கான அர்த்தம். நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளோ பிரச்சனை, தலை போற பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை தவிர யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு பயப்படாம தைரியமா இருங்க. நீங்க பாத்துக்குவீங்க, நீங்க செஞ்சிருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி சொல்லி பாருங்களேன். நீங்க அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆஹா, என் புள்ள, என் பையன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், நான் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து செய்வார். சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கும் போதே அவன்கிட்ட நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா, சே என் ஃப்ரெண்டு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், அவனுக்காக நான் எப்படியாவது நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லி துடிக்கிறாங்களா? உலகத்தை படைச்ச கடவுள், நம்ம மேல அன்பு வச்சிருக்க நேசகுமாரன் நம்மளை கைவிட்டுருவாரா? சொல்லி பாருங்க, உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வாரு. எனக்கு செஞ்சிருக்காரு, உங்களுக்கு செய்யாம இருப்பாரா? செய்வாரு, கண்டிப்பா செய்வார். நம்பிக்கை தாங்க கடவுளா இருக்கிறாரு. ஆமென்.